ZEE5 OTT-ல ரிலீஸ் ஆகியிருக்கிற மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த புனித பயணத்துல நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வைபவ், வெங்கட், லாவண்யா, ஜெகபர், மொட்டராஜேந்திர, விவேக் பிரசன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த கதையை கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வில்லேஜ்ல மம்மட்டி அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் எதுல ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீம் கூட ஒரு டீம் தோத்துச்சு அப்படின்னா, இந்த மம்மட்டி அண்ட் ஸ்டார் டீம் கூடயே ஒரு டீம் தோக்குதுன்னா அது எந்த அளவு மட்டமான டீமா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த மம்மட்டி அண்ட் ஸ்டார் டீம் வந்து ஃபேமஸான டீம் அந்த ஊர்ல. நீங்க கிரிக்கெட் ஃபேனா இருந்தாவோ இல்ல கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஆளா இருந்தாவோ ஒரு சில காட்சிகள் இது உங்களோட லைஃபோட கனெக்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம டீம்ல இருந்து ஒருத்தன் போய் டாஸ் கேட்க போவான். அவன் டாஸ் கேட்கும் போது எப்ப பார்த்தாலும் ஹெட் தான் கேட்பான். ஏன்டா ஹெட் கேட்கிற, டெயில் கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, நான் தலையோட ஃபேனு, தலை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவான். எப்பவுமே தலைதான். இப்ப நம்ம கிரிக்கெட் பாக்குறோம்னா, இந்த இடத்துல உட்காந்தாதான் அங்க 4 போவோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டா விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையோட நம்ம ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம். இது உண்மையிலேயே எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் நம்மளோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இதுல கிரிக்கெட் அது மட்டும் தானே நமக்கு தெரியும். இந்த மம்மட்டி அண்ட் ஸ்டார்ல இருக்க முக்கியமான 3 பேரு, அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டா வர லாவண்யா, இவங்க 4 பேரை சுத்தி தான் இந்த கதை நகருது. இப்படி கிரிக்கெட்டை மட்டுமே பாக்குறதும் கிரிக்கெட்டை விளையாண்டு தோக்குறதும் அப்படின்னு ஜாலியா போயிட்டு இருக்க இவங்களோட லைஃப்ல ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் ஒண்ணு வருது. அதுதான் தலையோட ரிட்டையர்மெண்ட் நியூஸ். அப்போ தலை இந்த சீசனோட ரிட்டையர்டா? இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதா? உடனே கிளம்புறோம். இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லா கிரிக்கெட் பத்தி பேசியிருந்தாலும், கிரிக்கெட் மேட்சை பத்தி இருந்தாலும், எதுலையுமே இன்டர்நேஷனல் பிளேயர்ஸோட டைரக்டான நேமையோ இல்ல வந்து ஒரு டீமோட நேமையோ டைரக்டா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னை டீம் அப்படின்னா சென்னை டீம்னு சொல்லாம மெட்ராஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் காப்பிரைட் இஷ்யூவா இருக்கலாம். ஏன்னா ஜியோ கிட்ட IPL இருக்கு, இவங்களால வந்து ZEE5ல இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது கிளிப்ஸ்லாம். ஸோ அதுக்காக அவங்க மாத்தி யூஸ் பண்ணி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜெர்சியை கூட வேற கலர்ல தான் இவங்க காமிச்சிருப்பாங்க. சரி, தலையோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் இவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, தலையோட கடைசி மேட்சை போய் நம்ம கண்டிப்பா நேர்ல தான் பார்க்கணும், அதுவும் சென்னையில நடக்குது, நம்ம கண்டிப்பா போய் பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா டிக்கெட்டோட பிரைஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இவங்களுக்கு அதுக்கான காசு தேவைப்படுது. தலையோட மேட்சை ஸ்டேடியம்ல பார்த்துட்டு ஒரு லைஃப் லாங் மெமரியோட ஊருக்கு போறோம். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர்ல காசு ஆட்டையை போட்டு டிக்கெட் வாங்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு மேட்ச் பார்க்க போறாங்க. மேட்ச் பார்க்க போற இடத்துல இவங்க பண்ற ஆர்வக்கோளாறுத்தனத்தினால அந்த டிக்கெட் டூப்ளிகேட் டிக்கெட்டா போகுது. இவங்களால மேட்ச் பார்க்க முடியாம போகுது. இதுக்கப்புறம் இவங்களால அந்த மேட்ச் பார்க்க முடிஞ்சுதா? ஊர்ல வந்து இந்த காசு ஆட்டையை போட்டதுக்காக நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி இவங்க ஃபேஸ் பண்றாங்க? கடைசியா தலையோட தரிசனம் கிடைச்சதா இல்லையா? இதனால இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள் சென்னையில என்ன அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸ்ல ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் மொத்தமா 6 எபிசோட். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வில்லேஜ்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற 4 எபிசோட அவங்க சென்னையில போய் மேட்ச் பார்க்கறதுக்கான ஸ்ட்ரகிள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவரால் இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தா இதுல வர சில சீன்ஸ் எல்லாம் உங்களோட கனெக்ட் ஆகுறதுனால ஓரளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு காமன் ஆடியன்ஸா இருந்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல டைம் பாஸ் வெப் சீரிஸா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் தாராளமா பார்க்கலாம்.